ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கம்மா, அப்புறம் நான் பேசுகிறேன். ஏன்னா மட்டும் பெருமிஷன் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ரொம்ப இல்லைங்க, பொண்டாட்டிட்ட பெருமிஷன் இல்லாமல் ஒரு வார்த்தை பேச மாட்டேனே என் வீட்டில். உட்காருங்க பிசி ஸ்ரீராம இத்தனோடு செல்ல வச்சுட்டு அண்ணே ரொம்ப நேரம் எடுத்தார்ல, நான் பார்த்தேன். ஐயா உண்மையிலே சொல்லி நான் போய் சொல்ல மாட்டேன், ரொம்ப நேரம் எடுத்தாருங்க இந்த ஜூலி ஆனரை. நானும் கீழே விழுந்து ஊன்னு கடைசி வரையும் பார்த்தா ஆன் பண்ணவே இல்லை. அதை எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியல. அதை என்கிட்ட கேட்டுக்கணுமா இல்லையா? அப்படி ஜூம் பண்ணி கீழே, அப்படி கீழே பூந்து மேலே பூந்து பெரிய பீஸ் ஸ்ரீராமு அப்படி கீழே குனிஞ்சு குனிஞ்சல எடுக்கிறாங்க. இருங்க வந்து பிக்கி விட்டுறேன். ஏற்கனவே வேற இந்த காய கல்பத்தை கொடுத்துருக்கீங்க. இதை வந்து நம்ம இவர் யாரு, நம்ம இல்லைங்க இந்த நடிகர், நீங்கள் ஒரு நாள் சொன்னீங்கல்ல, அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னாக்க பயில்வான பாஷையில் சொல்லணும்னா, அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னாக்க இந்த காய கல்வத்தை வந்து இந்த கிங்காங்கிட்ட கொடுத்துருக்கீங்க. 3 பிள்ளையாச்சு, இன்னும் 32 ஆகுமா என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு மினி ஸ்கூலை நடத்தி வருவாரான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நல்ல பையன், பார்க்கறதுக்கு தங்கமான பையனாக இருப்பார். ஆனால் செய்கிற சேட்டையெல்லாம் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி அற்புதமான அதனாலதான். அதனால் நீ பேச நான் பேசுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வேலையில் நிற்கிறதுல. ஏன்னா பிரேமண்ணா வந்து கிங்காங்கண்ணனை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தும் போது நான் அங்கேருந்து கத்திக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதே மேடையில் நாட்டியாலயா அப்படிங்கிற பேண்ட் ஷார்ட்டில் எழுதி அண்ணன் ஒட்டி ஆரம்பிக்கும் பொழுது தொட்ட மேடை இது. ஸோ இன்றைக்கும் இதே மேடையில் பிரேமண்ணனோட நாங்கள் நிற்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி நிறைய சீனியர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த மேடையிலேருந்து தான் வந்திருக்கோம். பிரேமண்ணாவோட இந்த 35 வருஷ ஜேர்னியில் என்னோட பார்ட் இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது எங்களோட லைஃபுக்கு அவர் வந்து ஒரு துவக்கமாக இருந்தார். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சப்போ எல்லாரும் யோசிச்சாங்க, இப்போ ஜூலி சொன்ன மாதிரி 2 குழந்தைய சர்ஜரி பண்ணி டெலிவரி பண்ணியிருக்காங்க, இவங்க ஆடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கீழே தள்ளுறத மக்களுக்கு மத்தியில் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது இந்த 2 பேரும் சேருதுங்க, எப்படி முன்னேற போகுதுங்க, என்ன பண்ண போகுதுங்க, திரும்ப ரோட்டில் போய் ஆட போதா இல்லை எங்கேயாவது போய் ஏதாவது பண்ண போதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது யோசிச்சு நானும் எங்கள் அம்மாவும் நின்னும் போது எங்கள் அம்மா சொன்ன முதல் பேரே வந்து பிரேம்நாத் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை அண்ணன் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலம்மா அப்படின்னு. ஏன்னா அப்போ வந்து அண்ணன் வந்து டான்சர்ஸ் யூனியன் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்த டைம். எப்போ எங்கே பார்க்குறது அண்ணன்னு தெரியலம்மா, அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னதே, நம்ம வீட்டு பிள்ளைடி அவனுக்கு என்னடி அப்பாயின்மெண்ட்னு காலையில் 6 மணிக்கு ஆண்டவர் நகரில் இருக்கிறவங்க வீட்டில் டீ கடையில் போய் பிடிச்சோம். பிடிக்கும்பொழுது அப்போ அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, ஏன் 10 டேட்டு சங்கருக்கு கொடுத்தாரு. ஸோ அன்னைக்கு எங்களுக்கு துவங்கின வாழ்க்கை இன்னைக்கும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நிஜமா இந்த மேடையில் வந்து ஒருத்தருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சங்கரோட இத்தனை வருஷ ஜேர்னியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா பிரேமண்ணா, அடுத்தது கிங்காங்க நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல சொல்லலை அப்படின்னா நன்றி மறந்தவர்கள் பிரியங்காவும் ரோபோ சங்கரும் அப்படின்றவாங்க. ஏன்னா சின்ன சின்ன மேடைகளில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷனை பெரிய மேடைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எப்படி பிரேம்நாதனுக்கு நாட்டியாலயான்ற ஒரு நிகழ்ச்சியை துவங்குறதுக்கு அது மாதிரி ரோபோவை லக்ஷ்மண் ஸ்ருதி அப்படின்னு ஒரு பெரிய மேடை. ஏன்னா அந்த மேடையில் வந்து சாமானியமாக யாரும் போகவே முடியாது. அந்த மேடைக்கு லக்ஷ்மண நாட்டை போய் பேசி ரோபோவை நான் கூட்டிகிட்டு வரேன், ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்குறேங்க, எப்படி பிடிச்சிருந்தேன்னா கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி கூப்பிட்டு போனார் காமராஜர் அரங்கத்தில். பார்த்த அடுத்த நிமிஷமே கிட்டத்தட்ட ஒரு 15 டேட்டு. ஸோ எங்களோட வாழ்வாதாரம் மேடை நடனத்திலையும் மேடை நடனத்தால் சம்பாதிக்கப்பட்ட சம்பளத்திலையும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். அது வந்து யாராலையும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஸோ இந்த மேடையில் வந்து நின்ற கட்டாயத்துக்காக தான். அந்த ஒரு சொன்னார் தெரியுங்களா, என் மனைவியோட பேச விட்டு அவரோட பர்மிஷன் இல்லாமல் பேச மாட்டேன் அப்படின்னு. நிஜமா அப்படிலாம் கிடையாது. அவருக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் எல்லா வகையிலையும். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் எத்தனை வகையில் அவருக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அந்த ஃப்ரீடமை நான் பயன்படுத்திக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். பிரேம்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரேம்னா. உறவு முறைக்குள்ளேயும் சொந்தத்துக்குள்ளேயும் நன்றி சொல்லக்கூடாது, ஆனால் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். கடவுள்கிட்ட இருக்கணும். அவங்க நல்லா இருந்தால் எங்களை மாதிரி கலைஞர்கள் நல்லா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிரேம்னா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, லவ் யூ. சீக்கிரம் ஒரு 10 டேட்டு கொடுங்க சங்கருக்கு. ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு நாட்டியாலயா பேனரில் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி.
நானும் இப்போ வந்து எலிஜிபிள் ஆகிட்டேன். உங்களுக்கே தெரியும் என்னோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாரும் எங்களுக்கு டேட் கொடுக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், மிமிக்ரி பண்ணுவோம், மேஜிக் பண்ணுவோம், எல்லா வேலையும் பண்ணுவோம். ஸோ ஆகையால் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும் எங்களோட சிரம் தாழ்ந்த வணக்கமும் நன்றியும். பிரேம் நாட்டியாலயா ஏன்னா சியர் மோஸ்ட் டான்சர் அப்படிங்கிறதுல உங்கள் எல்லாரையும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ தேங்க்யூ. தென் அதே மாதிரி எனக்கு மேடை நடன கலைஞர்கள் சங்கத்தில் ஒரு பொசிஷனை கொடுத்து, இல்லை நீ இதை கரெக்டாக பண்ணுவேன், ஏன்னா உன்னோட வார்த்தையும் உன்னோட நடவடிக்கையும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒருங்கிணைப்பாளராக பதிவு கொடுத்து அழகு பார்த்துருக்காரு. ஸோ அதுக்காகவும் இந்த இடத்துல நன்றியை சொல்லிட்டு என்னோட சங்க உறுப்பினர்கள், என்னோட சக கலைஞர்கள், என்னோட சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், என்னோட அன்பானவர்கள் அனைவருக்கும் அகைன் நன்றி 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 நன்றி. சங்கரமா இப்போ நீ பேசிக்கோ. போய் உட்காருமா. இல்லை கொடுப்பாங்க. அதான் சாப்பாடுன்னு அலையாத, அதெல்லாம் தாராளமாக கொடுப்பாங்க. டயட்டில் இருக்க. அதாவதுங்க, நீ வந்து எலிஜிபிள் ஆகிட்ட, அதுக்கு கன்ஃபார்ம் தான். இங்கே இப்போ வந்து பேரன் பிறந்துட்டான், சூச்சாவை கழுவணுமா, குண்டியை கழுவணுமா, அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டோமா, ஓரமாக படுக்க வச்சோமா, ஒரு ஆய் பண்ணோமா, அந்த மாதிரி ஒரு எலிஜிபிளான ஒரு அற்புதமான வேலை உனக்கு. அதை பார்த்துட்டு போ. தேவையில்லாமல் ஸ்டேஜ் வச்சு தட்ட விடுவானா? ஏங்க, இந்தியாவில் இளம் தாத்தான்னு உலகநாயகன் கமல் சாரே இன்றைக்கு சொல்லிட்டாரு. இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்? அதே மாதிரி எங்களுடைய ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் என்னுடைய பேரனுக்கு நட்சத்திரன்னு பேர் வச்சிருக்காரு, ஸ்டார். நீ அடுத்து வந்து அவனும் மிகப்பெரிய ஸ்டாராக வரப்போகிறான். அதனால் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா இதை முதல்ல அனுப்பிச்சிடலாம். ஏன்னா என் பொண்டாட்டி எப்படி ஆளுன்றதை நான் சொல்லியிருக்கேன் முதல்ல. அதாவது தியேட்டரில் போய் படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாப்கார்ன் வாங்கி வச்சுருக்கோம், ஒரு டப்பா சைஸ் கொடுக்குறாங்க. இந்த தேட்டரில் பாப்கார்ன் கொடுப்பேன், போப்பா பாப்கார்ன் கொடுத்த உடனே லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பணம் போடுறேன்னு வச்சுக்கோங்க. சீரியஸாக ஐயா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் தண்ணியை கக்கரை பக்கரை வச்சுருப்பீங்க. பாப்கார்ன் 2-3 கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, நம்ம இப்படி எடுத்து திங்கிறோம், ஒரு 2-3 கீழே செதா செய்யும், விட்டுற வேண்டியதானே. நம்ம படம் பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா நைஸாக அப்படி இந்த இருட்டுக்குள்ளே கீழே கிடந்து அந்த பாப்கார்னை தேடுவாங்க. அந்த பாப்கார்னை தேடி அதை தொடச்சி அயன் பண்ணி, ஏன் இப்படி போகிற இடமெல்லாம் என்னை அசிங்கப்படுத்துகிற? உட்கார். இப்பயும் பாருங்க, லைட் ஆஃப் பண்ணோன்னு நைஸாக உள்ள கையை விடுவா, அப்படியே டபக்குன்னு வாயில போடுவா. அதே மாதிரி இங்கே எங்களுடைய பழைய டான்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாபு பிரதர், எல்லா பிரதரையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எவ்வளவோ ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கை தட்டணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நல்லா கை தட்டிடுங்க. இப்படி கிட்ட கொண்டாந்துட்டு இப்படி படக்க நிப்பாட்டுறது அந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கெல்லாம் தெரிஞ்சு முத்துமாரி அக்காலாம் காலையில் 6 மணிக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சதுங்க. என்னங்க இப்போ என்ன பிடி தேர இப்போ நம்ம காலில் வந்து ஏசி இல்லையா? அங்கே தெரியாமல் கேட்குறேன். இதில் ஏசி இல்லையா? என்ன உங்களுக்கு வேர்க்குது? எங்கே வேர்க்குதுன்னு சொல்லுங்க. இருமா பாசாமரமா குச்சி எடுத்து உடஞ்சி விட்டுட்டேன். காலையில் 6 மணிக்கு போடுற மேக்கப்புங்க. அவங்க வீட்டுக்கார பாருங்களேன், அந்தோணி மாமாவை பாவம். எனக்கு என்னன்னு தெரியும், போகிற வழியில் ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சா அதை எடுத்து அப்படியே ஆட்டோவில் போட்டு அப்படியே வந்துடுறது. இது உட்காந்து பெயிண்ட் கீழேருந்து மேலே, அதுக்கு 4 பேருங்க, கீழேருந்து மேலே வர என்னக்கா அவ்வளவு பெயிண்டாக அடிச்சுட்டு வருது. ஜூலி நீ கொஞ்சம் கலராக இருக்க, அதனால நீ தப்பிச்சுக்கிட்ட. ஆனால் நான் கண் கூட பார்த்தது முத்துமலை அக்காவை. ஏமா மூச்சியை பற்றியா இருக்கு, முத்துன மூச்சி. சார், உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் யாரு சார்? இது ஐயா கேட்குறேன். ஐயா நீங்கள் சொல்லுங்க. ஆண்கள் தானே சார்? உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் ஆண்கள் தான் சார். ஆட்டோவில் வந்து வாங்கி கட்டிக்கிறேன். இப்போ டீனர் பஸ் ஸ்டாண்ட் போங்க சார். டீனர் பஸ்ஸில் ஏறுங்களேன், பெண்கள் செல் எழுதி போட்டுருக்கான். பெண்கள் பூவையர், மங்கையர், மணந்தையர், மகளிர், பெண்கள் அழகிகள். ஆண்கள் சைடு பாருங்க, திருடர்கள் ஜாக்கிரதை. டிக்கெட் எடுக்கல செருப்புகள் அடிப்பேன். குளிச்சு நிமிந்து உள்ள கையை விடாது. இங்க பார்த்தா நான் கிருப்பை மாதிரியா தெரியுது. ஏங்க ஓடுற நதி எடுத்துங்க, கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, எங்கேயாவது சுப்பிரமணியம், சுரேஷ் மூர்த்தி, ரோபசங்கர் ஆறு ஓடுதா? வீட்டுக்கு வர்ற கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணு வருதுன்னு வைங்க, ஐயோ மகாலட்சுமி வந்துட்டா,
ஏன் ஒரு மகா லட்சுமணன் வந்துட்டான்னு சொல்லக்கூடாதா? எல்லா இடத்துலையும் தாய்மொழின்றோம், தாய்மொழின்றோம். எங்கேயா தந்தை மொழின்னு சொல்கிறோமா? தாய் நாடுன்றோம், எங்கேயும் தந்தை நாடுன்னு சொல்கிறோமா? எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தான். அதாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க, தன் தாய் தன்னுடைய குழந்தைய ஒரு பொருட்காட்சி போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், இடுப்புல சுமந்திருப்பா. ஏன்னா தான் பார்த்த உயரத்தை மட்டுமே நீ பார்க்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு தந்தை மட்டும்தான் தான் பார்க்காத உயரத்தை நீ பார்க்க வேண்டும், தோல் தூக்கி வைக்கிறான் தான் தந்தை. அம்மா வந்து தோசை மாதிரி ஊத்துனா அப்படி லட்டு லட்டா போய்கிட்டே இருக்கும். அப்ப தோசை கல்லு மாதிரி பின்னாடி வேகிறது ஒரு வயது. என்ன தெரியுங்க? சும்மா நானா உட்காருங்க, வெறி விட்டு தூச்சு விடுவேன். என் வீட்டில் எல்லா வேலையும் என் பொண்டாட்டி தான் சார் பாப்பா. உண்மையிலே என் வீட்டில் என் பொண்டாட்டி தான் பாப்பா. காலையில் நான் எந்திரிச்சு காப்பி போட்டு கொடுப்பேன், அவன் பாப்பா. அதுக்கப்புறம் துணிமணியை துவைப்பேன், அவன் பாப்பா. துவைச்சு அயன் பண்ணுவேன், அவன் பாப்பா. அப்படி நைட்டு வரை எல்லா வேலையும் நான் துவைச்சு எல்லா வேலையும் செய்வேன், அவன் பாப்பா. அப்பேற்பட்ட பொண்டாட்டியை கட்டியிருக்கேன். 26 வருஷம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு சார். என்ன யோசிச்சு பாருங்க, குதிரை வண்டியா என்னது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது சார், கல்யாணம் இங்கே புதுசாக திருமணமான தம்பதிகள் நேரம் காலம் இல்லை, அதனால 2 வாய்ஸ் அண்ணன் சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாய்ஸ். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச இன்னொரு புரட்சி தலைவர்னா கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவர்கள். இங்கே புதுசா திருமணமான தம்பதிகள் யாராவது இருந்தா கை சொல்லுங்களேன். ஆனந்த் வச்சா புதுசா திருமணமான தம்பதிகள் இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தை பிறந்து ஒரு 6 வயசு 7 வயசுக்கு அப்புறம் தேட்டருக்கு தூக்கிட்டு போங்க. இல்லைன்னா மானாவரியா கவலைப்படுவீங்க. நான்லாம் 3 வயசுல தூக்கிட்டு போனேன். என் மக வீல் வீல் கத்துறா, டிஜிட்டல் சவுண்டில் கத்துதானே செய்யும், எஃபெக்ட்ல. என் மொட்டாட்டி கொஞ்சமாவது பதற வேணாம், பாப்கான மொக்கிக்கிட்டு அப்படி பார்க்குற பிள்ளைய தூக்கிட்டு வெளியே போயான்ட்டான். அப்படி சண்டால சிறுக்கிமானே இருடி உன்னை வந்து வச்சுக்கிறேன். செத்த செத்த நம்ம தானே பாவப்பட்ட ஜென்மம். பாவத்தாயா தாத்தா அழுகாத்தா அழுகாத்தா ஓ படம் போட்டேன். ஓ ஓ ஓ அழுகாதா தாத்தா அழுகாதா ஓ தேட்டரு கதவை திறக்கிறேன். என்னைய மாதிரி 75 பேர் ஓ ஓ ஓ வந்தா நீங்க ரொம்ப லேட்டா அப்படியே ஒரு காப்பி சொல்லுங்க, காப்பி சாப்பிட்டு போகும்ன்றேன். என்னங்க நேர்த்தா விட்டுருக்காங்க எங்களை போராடம்லாம். எவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிருக்கீங்க பெண்கள். ஆனால் இருந்தாலும் பெண்களை நாங்கள் எப்பயுமே மதிப்போம். ஏன் தெரியுமா? உங்களை வந்து எந்த மாவட்டத்திலையும் பாருங்க, பெண்களை வந்து உண்மைப்படுத்தி போடுவாங்க, மதிப்பெண் அதிகம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் இருப்பீங்க, 8வது பேஜில் குட்டியோண்ட கட்டத்தில் நாங்கள் இருப்போம். ஏன் தெரியுமா? உங்களை படிக்க வைத்து அழகு பார்த்து, உங்களை முதல் பக்கத்தில் பார்க்க வைத்து அழகு பார்த்து, அதை தெரிஞ்சுக்கங்க. தட்டி தொலைங்கடா பொங்காப்பல்றா அந்த மாதிரி. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சி இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு 3 குரல் தான். முதல்ல என்னுடைய இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம், நிஜமான உண்மை. இதைவிட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? நான் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு ஒரு கலைஞனாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய குரலை எல்லாருமே குண்டடி பட்டதுக்கு அப்புறம், குண்டடி படுறதுக்கு முன்னாடி யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. முதல்ல தொலைக்காட்சியில் பண்ணது நான் தான். குண்டடி பட்டதுக்கு அப்புறம் எத்தனையோ கலைஞர்கள் பேசியிருப்பாங்க. என்ன அற்புதமான நிகழ்ச்சி, பிரேமநாத் துறை 35வது வருஷமா, ஆஹா இப்படி. ஆனால் குண்டடி படுறதுக்கு முன்னாடி அவருடைய அழகான குரல் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். பானுமதி அம்மா வந்து தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருவியா வரமாட்டியா வரலைனா உன் பேச்சுக்கா இந்த பாடல் வரிகளை வசனமா பானுமதி அம்மாட்ட பேசியிருந்தா எப்படி இருக்கும்? குண்டடி படுறதுக்கு முன்னாடி வருவீங்களா இல்லை யாருமே வரமாட்டீர்களா? அப்படி வரவில்லை என்றால் பானு உன் ஒருத்திக்கு மட்டும் கா தருவீர்களா? இல்லை எதையுமே தரமாட்டீர்களா? அப்படி தரவில்லை என்றால் உங்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் கா. வந்துவிட்டால் அனைவருக்கும் பழம், இல்லை என்றால் அனைவருக்கும் கா. பழத்தை வாங்கி செல்வதும் காயாக திரும்பி போவதும் உங்கள் கையில் உள்ளது. நாளை காலை அரசவையில் சந்திப்போம். என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு.
இது வந்து குண்டடி படுறதுக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து அது வந்து உண்மையிலே இன்னைக்கு வரையும் நான் எந்த மேடைக்கு போனாலும் கேப்டன் அவர்கள் வந்து அவருடைய வாய்ஸில் பேசாமல் கீழே இறங்குன்னு சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க பசங்களும் சரி, அந்நியாரும் சரி, கேப்டன் அவர்களும் சரி, குடும்பத்தில் நாங்கள் எங்களை ஒருத்தனை வந்து எடுத்துக்கிட்டதில் மிகப்பெரிய நன்றி எப்பவுமே நாங்கள் சொல்லுவோம். ஜாதி ஜாதிங்கிறிய ஜாதியாடா உன்னை பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன். புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான், இந்த பூமதி அடிச்சு பொழைச்சவன் இல்லடா. ஹே, கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா. மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சுல இருந்தா புரட்சி கலைஞர் கேப்டன்டா. ஃபைனலா ஒரு பேசுறேன். இந்த வாய்ஸ் யாருன்றத கண்டுபிடிங்க. ஒரே ஒரு வாய்ஸ் தான், தெரிஞ்சாலும் பேசாம இருக்கணும். சொல்லிட்டேன், கரெக்டா யாருன்றதை கண்டுபிடிங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை இவ்வளவு அழகா நடத்துறாங்க அப்படின்னா பிரேம்நாத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதம். 35 வருஷங்களை கடந்து இவ்வளவு அழகா பண்ணியிருக்காருன்னா அந்த ஆண்டவன் அவருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாருன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ.